வயல்வெளியெல்லாம் தனி ஒரு வீராங்கனையாக வந்து தனியாண்டு செய்வாங்கள் அம்மா. ஒரு கண்ட்ரி வேல் முன்னே ஒரு காலத்தில் அவனோட வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிளாக்ஸ் என்ன உங்களோட மனைவிக்கும் பிறந்த நாள் கேள்விப்பட்டோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோமா. நாங்களும் போயிட்டு பசலையை முடிந்து பசலை ஏற்றியாச்சு பாருங்க. இப்போ 3 நாள் இல்லை, நாங்கள் வயல் அறியணும். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணியடி ஊற்று எங்களுடைய வீட்டில் தான் இப்போ நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான பிளாக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 2-3 வேலை இருக்குது. அந்த 2-3 வேலையும் தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து மாறப்போகுது. என்ன வேலை அப்படின்னு சொன்னால், அம்மா இப்போ தான் வந்து வயலுக்குள்ளே போயிட்டு வந்தவங்க. நான் இன்னொரு அலுவலாக வந்து வேறு இடத்துல நான் போயிட்டு வந்தேன். நான் நிற்கிறேன் பாருங்க. வாங்க ரதியம்மா, அப்படி இருக்கீங்க? வயலுக்குள்ளே எண்ணடிக்க போயிட்டு வயல்வெளியெல்லாம் தனி ஒரு வீராங்கனையாக வந்து தனியாண்டு செய்வாங்கள் அம்மா. அனுஷன் நீ போகலையா துணைக்குன்னு கேட்டால், நான் அவசரமாக போக வேண்டிய வேலையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கொழும்புக்கு போகிற ஒரு விஷயமா நான் தான் கொண்டு வாகனத்தை கொடுத்து மட்டக்களப்பு அஞ்சாங்கட்டையில் டிரைவர்கிட்ட நான் ஒப்படைச்சி போட்டு இப்போ நான் வந்தேன். சரி ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அன்றைக்கி வயலுக்குள்ளே போயிட்டு எண்ணடிக்கிற அலுவலாக போயிட்டு வந்தவங்க போயிட்டு வந்து குளிச்சுட்டு இந்த உடுப்பு மாதிரி நிற்கிறாங்க. பொட்டுக்கிட்டெல்லாம் வைக்கல அப்போ நாங்கள் இப்போ அவசரம் போகிறோம். இல்லை பரவாயில்லம்மா வாங்க, அப்படி குளிச்சவன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால், பசலை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க. அந்த பசலைக்கு வந்து பில்லெலாம் வந்து அம்மா வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே போயிட்டு அந்த பசலையை வந்து எடுத்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட காரையும் வந்து கழுவ வேண்டி கிடக்குனே, அது திக்கோடையெல்லாம் வந்து கழுவணும். அப்போ பார்த்துட்டு இன்றைக்கி கழுவலாமான்னு தெரியலண்ணே, போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ 2 வேலை இருக்குது. இந்த 2 வேலையும் வந்து முடிக்கப்புறம் வாங்க கொஞ்சம் இதில் முடித்து வரலாம். ஆமாம் நில்லுங்க அப்பனே. என்னண்டாமா நான் 2 அடிச்சு என்ன தெரியுமாமா, சோவிட்டு எண்ணெய் அடிச்சு பிடிக்கல, வெள்ளம் தாக்கி கொடுத்து வெள்ளம் தாக்கி போட்டுக்கு. அடுத்த படிச்சிருக்கோம். 8 கிலோ எண்ணெய் அடிச்சிருக்கேன். 8 கிலோ எண்ணெய். ஓகே வாங்க. இப்போ 3 நாள் இல்லை, நாங்கள் வயல் அறியணும். 3 நாள் வயல் அறியணும். சரியோ. இப்போ நானும் சனுவும் திக்கோடைக்கு வந்து போகிறோம். ரோட்டில் கார் நிற்கி, கார் வந்து இந்த பொம்பலுக்குள்ள விழுந்த ரூமான மாதிரி தான் இருக்குது கார். சரியா. அப்போ அதே வந்து கழுவணும், வேலை இருக்குன்னு. அப்போ நம்ம எவ்வளோத்துக்கு வந்து வாகனத்தை வந்து நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு தான் வந்து எங்கள்கிட்ட வாகனம் எடுக்கிறவங்களும் விரும்பி வாகனத்தை எடுத்து கொண்டு வாங்கல்னே என்ற விஷயத்தை சொல்லி கொண்டு இப்போ தண்ணி குடிச்சுட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம். இங்கே பாருங்க மங்களே, அம்மா நாட்டின மாங்காயில் பாருங்க மாமரத்தை பிளாட் நம்ம ஒருக்கா காட்டுக்குள்ள பூத்து கிடந்ததுன்னு இப்போ காய்ச்சிது பாருங்க மங்களே. வீட்டில் காட்டி இங்கே இருங்க பாருங்க. பிளாட் மாங்காய் எங்கே இருக்கு மாம்பழம்? உடனே பழத்து ஆஞ்சினா அது என்ன அண்ணாண்டிக்காது முத்தனா தான் அந்த மேலுக்கு. அது என்ன முத்தனம்மா? இது பூவை பாருங்க, கடதாசி பூ. ஏன்னா அதானே இது. அதான் அதான் தாம்பி அப்படி பாருங்க. வேறு என்னடா ஹெல்மெட்டை காலடா, பைக்கில் வரலடா, கார்லாம் போகிறோம். கடவுளே. சரி மக்களே பாருங்க, ஃபுல்லா புள்ளியாக இந்த முன்னுக்கு பாருங்க எப்படி இருக்கு. சூடாக்கணும். கழுவலாமான்னு தெரியாது, கழுவிட்டு வரண்டியா. வா வேறுங்க உள்ளுக்கு பாயம்மா. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் ரிவர்ஸில் போயிட்டு கிட்டத்தட்ட 50 கிலோ பசலை வயலுக்கு போடுவாங்க. பசலை விட வைக்கணே. கண்ணு 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 இப்போ என்னடா மக்களே, இந்த ரோட்டை பாருங்க மக்களே. ஆறு தெரியாத ஒரு புண்ணியவான் ஏனே இந்த ரோட்டை அப்படியே இந்த என்ன சொல்கிறது சேஃபாக விட்டு போய்க்காங்கண்ணே. அப்போ அதனால் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு
சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன அதாவது இருந்ததை விட கொஞ்சம் நார்மலாக அப்படி அந்த ஜேசிபி என்ன இதெல்லாம் போட்டு கவண்டி அந்த வில்லேஜ்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்க லோட பாருங்க. ஒரு அம்மாக்களே எங்களை நானே காட்டுறது கூட்டி போன முதல்ல காலம் தெரிஞ்சு பாருங்க எத்தனை வேக்கண்டு காணுமா ஒரே வேக்க தான். ஓ வாங்க வில்லு கொடுத்தியா அம்மா எடுக்கிறது போகிறோம். திக்கோடையில அங்கே போகிறோம் திறந்ததுதான் கடறேன். இதான 50 கிலோ வேக்கா. அது அடுக்க போகிறோம். யூரியா 50 கிலோவா செண்டுங்க 50 அப்போ 100 அது எத்தனை கிலோ அப்போ 125 கிலோ. அப்புறம் முன்னுக்கு 15 125 5 130 140 கிலோவா பாருங்க. இந்த பைக்கில் இது ஓடுங்க எடுத்து பார்க்க எப்படி கண்டிடலாம் விட்டுரு பழைய தானே. நம்ம 50 கிலோ வேக்க ஏற்றுறதுக்கு காரம் எடுத்து போகிறோம் பாருங்க. அது பழைய என்ன வேலை செஞ்சு எங்களை யானை பார்க்கறது எல்லாம் கூட்டிட்டு போறவர் அதானே ஒருக்கா வீடியோவில் நாங்கள் பார்க்குறது சனவத்தையா தானே உனத்தையா தானே. ஓ நம்மளோட பிள்ளைகள் ராப அனுஷனா அடிச்சு எடுத்து போறாங்க. உங்களுக்கு தெரியும் முதல் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு ரோடு அப்படி கிடந்துட்டு இப்போ நோமலா பள்ளம் இருக்குதான் இல்லாமல் இல்லை. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. இங்கே பாருங்க கிரவல் ரோட் தான். அந்த பள்ளம் பேசா குறைவு இப்போ நம்பி அங்கே சைக்கிள் தூக்குறாரா அங்க அந்த ஒரே பள்ளம் மட்டும் இருக்கு இல்லைண்ணே. இதில் 2வது பள்ளம் இது இப்போ இதுக்கு பிறகு வந்ததுதான் என்ன ஜெயிலில் கொஞ்சம் இருந்தபடியால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. ஓகே தும்பங்கண்ணி சந்தியாவில் வரைக்கும் உனக்கு மரக்கறி வண்டி போகுது பாருங்க. நம்மளோட தலைவர் நிக்காரா பாய் அவளை கூப்பிடுவோம். தம்பி வா இதுவா கணக்கா சலூனுக்குள்ளே என்னம்மாய் வாங்க. பரவாயில்ல வா என்ன இரு என்ன மாதிரி பாருங்க மக்களே வர தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வர கண்ட்ரி பேல் முன்னே ஒரு காலத்துல அவனோட வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளாக்ஸ் என்ன எல்லாத்துலயும் மாதிரி வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளாக்ஸ் என்ன அடுத்த நாடகத்துல பார்த்துருப்பீங்க. எப்படி போகுது தொழில் எல்லாம்? பரவாயில்லண்ணா போகுது. வாழ்த்துக்கள். அன்னைக்கு தம்பி பதுமிதன் வந்தவன் அப்போ நாங்கள் சொன்னாங்க என்ன வாழ்த்துக்கள் சொன்னாங்க. யூடியூப் சேனலோட பேரையும் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துறீங்களோ முடிவிட்டியா வேற பழகாத்துல நீங்க அண்ணாச்சி கூட்டி அப்படியே வந்துச்சு. அண்ணாட ஃப்ரெண்ட் படி நிறைய பேர் கேட்டவங்கடா பை என்ன இதோட மூத்த காணையிலாண்டு என்ன பாய் நாங்க திக்கோடைக்கு கடையில் அப்படி போகுது கம்பெனி. பரவாயில்ல தம்பி கம்பெனியில் ஒரு மாயா போகுதுனே. திக்கோடைக்கு பசல கொஞ்சம் கிடக்கு தம்பி. அப்போ எடுத்து காரை கொஞ்சம் கழுவணும். காரையும் கழித்து வரோம்னு சொல்லிட்டு அதிகமாக எப்படி இருக்கா பக்கம் நல்லா மறையில எப்படி சொல்லி எனக்கு அடிக்கடி பார்க்க வேணாம். இங்கே வீடியோ தான் மராட்டியுமே அம்மா பார்க்குறாங்களா பாய்? ஓகே 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 ஓகே. அடுத்த நண்பர் வாரார் அந்த பாருங்க மக்களே.
அந்த அந்த வாரார் பாருங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்ல சிவம். ஆ நல்ல சிவம். நீங்க சிவமா இருக்கீங்களா? நல்ல வருத்தமா உங்களுக்கு கொண்டு கேள்விப்பட்டோம். பரவாயில்ல கொஞ்சம் ஓகே. பரவாயில்லண்ணா. ம் உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அதான் பாலும் வளரும் பிள்ளை. அதான் உங்களோட மனைவிக்கும் பிறந்த நாள் கேள்விப்பட்டோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோமா? பாட்டி இல்லையா? பாட்டி கேட்கும். இன்றைக்கு உங்களோட மனைவிக்கு வந்து பிறந்த நாள். உங்களோட மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மனைவிக்கு நாங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. கிஃப்ட் எல்லாம் என்ன கொடுக்குற ஐடியா? கொடுப்போமே, சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போமே. சர்ப்ரைஸ் உண்டு. போஸ்ட் பனிஷன் தான் செய்ய போறாரு. கடவுளே. அவர் டம்புல முழு பொறுப்பையும் கொடுத்துருக்கோம் நாங்கள். என்ன செய்யறான்னு பார்ப்போம். வேறில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொன்ன மக்களே, எதாக இருந்தாலும் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காம என்ன நேரடியாக வந்து சொல்லுவாங்க ஏதாவது பிள்ளை இருந்தானே. அப்போ அதனால் அவர் நட்பு எனக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படும். சொன்னா இதை எதிர்பார்க்காது. நாங்க எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உங்கள்கிட்ட. எங்களுக்கு தேவை உண்மையான நட்பு. உண்மையான நட்பு பழகிறோம்னா ஒரு வீட்டை கொடுத்து பழகுவோம். அவ்வளவுதான். வேறு இவரில் பிடிச்ச விஷயம் வந்து இப்போ நேரடியாக என்ன சொல்றது, இப்போ மனசு கொண்டு வச்சுது அப்படி இல்லை, நேரடியாக மனசுல என்ன தோணுதோ அதை கதைக்கிறேன்னு. அதான் நல்லம். நான் அவர்கிட்டையும் சொல்லிக்கேன் அடிக்கடினே. இதனால வந்து உங்களை எனக்கு விருப்பம் சொல்லிது. ஓகே சந்தோஷம். நாங்களும் போயிட்டு பசலையை முடிந்தது அப்படியே இந்த காரையும் கொஞ்சம் கழுவணும், கழித்து வரும். ஓ நீங்க விவசாயி என்ன? விவசாயி தானே? சின்ன வயசுலயே உங்களுக்கு இந்த ஊக்கம் இருக்கு, பாராட்டுகள். கண்டிப்பா. அடுத்த நீங்களும் விவசாயி தானே? நாங்க விவசாயி இல்லப்பா, செய்யறது எங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா? அம்மா அப்பா அப்பா செஞ்ச விட நம்ம செய்யறதில்ல. சரி ஓகே, வாழ்த்துக்கள் உங்களோட தொழிலும் மேலும் மேலும் பிரீத்தி அடைகிறதுக்கும். நீங்க எங்களோட தொழிலுக்கு ஒரு உதவி செய்யறீங்க. ஜனவரி மாதம் உதவி செய்வோம். ஜனவரி சேர்ந்து செய்வோம். சேர்ந்து செய்வோம். உங்களோட தொழில் சேர்த்து எங்களோட தொழிலை ஆட் பண்ணி விளைய செய்வோம். என்ன சேர்ந்து செய்வீங்களா உங்களோட? கட்டாயம். செய்யறதுக்கு என்ன ஏன்னா விதோ விதுவை நம்ம சந்திச்சோம் நாங்க இப்ப திடீரெண்டு. இதுதான் உங்களை விட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன் நேரில் பாருண்டு. அது போனாலும் அந்த ஒரு இதொன்று இருக்குதானே, நட்பு இருக்குதானே. எங்க கண்டாலும் அண்ணாண்டு கேட்கறது. அதை மறக்க அனுசண்டான்றதை மறக்காத. ஓகே சந்தோஷம் நடிகருக்கு சந்திச்சது. கொஞ்சம் பார்த்து தெரியுங்களா? பாம்பு தெரியும். சரி வாரம் என்ன எடுத்துட்டு வரோமா? பாருங்களா? கண்டிப்பா அடிக்கடி டாக்டரை செக் பண்ணி கொள்ளுங்க. அதுதான். நேற்று மக்கள் என்னடா உடம்பு சரியில்லை, அப்போ அவர் கேட்க நான் சொன்னேன். நான் அப்போ அதான் சொல்றாரு அவரு. இரண்டாம் மக்களே உண்மையிலே நட்புன்னு சொன்னா வந்துட்டு அந்த மனசுக்குள்ள ஒன்று வச்சுது ஏன்னா வெளியில உண்ட காய்க்கிற வந்து நட்பு கிடையாது. அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இதுதான். அதாவது ஏதோ மனசுல என்ன பட்டோ நீங்க நேரடியாக கதைக்கிறீங்க பாத்தீங்களானே, அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ யாரு மனசுல என்ன பட்டாலும் அதை நேரடியாக கதைச்சா அவங்கள பிள்ளைன்னு சொல்லுவாங்க என்ன, அவங்கள புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. மனசுல வந்து ஒன்றை வச்சுட்டு நடிச்சு கழிக்கிறவங்கள வந்து வா இவங்க நல்ல ஒன்று சொல்லுவாங்கண்ணே. இது வந்து திக்கோடைக்கு போகிற ரோட்ட மக்களே இப்போ நிறைய காலத்தை அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் என்ன. மழை நோக்கிங்கண்ணே. டிக்டாக் வீடியோ விடுவார் இவங்க மக்களே ரோட்டில். அடே மழை வேணும்னா கழுவத்து ஏன்னா தானா கொஞ்சம் கழுவிப்படும் மக்களே. சும்மா கழுவிப்படிச்சோம் வேஸ்ட் ஆயிடா, சும்மா ரொம்ப அடிக்க போகுது மழை. இந்த வாரம் எந்த சரி அப்போ கார் கழுவுற வேலை இல்லை, தூக்கிது. பதறி எடுத்து போட்டு போக வேண்டியதான். நாங்கள் பசலை எடுக்க போகிற கடையும் பார்த்தீங்கன்னா மக்களே எங்களோட படித்த நண்பனுடைய கடை தான். என்ன உனக்கு தெரியுமாடா அவன் பண்ணுறா? அண்ணா சொல்றான் நோட் பண்றீங்களே தெரியுமா? ஓ கடையே தெரியுமா? அந்த அண்ணா என்னோட படிச்சு தெரியுமா? படிச்சேன்னா ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸ் மேட் தான். ஆனால் ஒரே கிளாஸ் மேட். அவர் திக்கோடை இந்த 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 ஸ்கூலில் படித்தவங்க. நாங்கள் தும்மங்கனி ஸ்கூலில் படித்தோம். நாங்கள் இந்த கிளாஸில் நடக்கும் தானே வெளியில், அப்போ அந்த கிளாஸ் எல்லாம் சந்திச்சு அதில் பழக்கம் சின்ன வயதுலேருந்து. பாருங்க மக்களே அழுதுமைக்குது. இதான் கடை பூட்டியா வேண்டி எடுக்கலாம் ஆக்கலிக்காங்க. நான் வந்தளவில் முடிஞ்சு பசலை ஏற்றியாச்சு பாருங்க. 50 கிலோவே கேண்ணே ஏற்றியாச்சு. கோபுரம் எங்களோட நண்பன் கடையெல்லாம் வந்து நாங்கள் எடுக்க வந்து நாங்கள் பஸ்ஸில் படித்தனே.
அதே மாதிரி இந்த கடைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது மகளே. முதல் நாங்கள் மெஷினோடக்குள்ளே இங்கே வந்து இது ஒரு டீசல் கடையாக தான் முதல் இருந்ததுண்ணே. டீசல் ஆயில் கடையாக தான் இருந்தது. இங்கே நம்ம வந்து நான் டீசல் அடிக்கிறேன் நான். அப்போ நான் பசலை மூடக்குள்ளே இப்போ அம்மா சொல்கிறாங்களேன்னு தம்பி செய்யா வேலையான்னு சொல்லிது. நண்பன் அம்மா மூத்த காட்டல் நாங்கள் இதான் கடை. நீங்கள் வரலாம், இங்கே பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க நிறைய பேர் தானே பசல் எடுக்கிறார்கள். இங்கே வந்தீங்கன்னா எடுக்கலாம். திக்கோடையில் இருக்குது. திக்கோடை சந்தைக்கு வந்தீங்களா சரி இப்படி லைனில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன கடை அதெல்லாம் இதில் டீசல் கடை இதெல்லாம் இந்த டீசல் அதான் டீசல் என்ன? ஆ எத்தனை நேரம் அடிக்க வந்தீங்க டீசல் முதல்? சித்தப்பா சரியாம்மா வாரமேண்ணே. சரியாம்மா ஓகே. என்ன விளக்கம்னு சொன்னால் இந்த டீசல்லாம் அடிக்கிறதுக்கு நாங்கள் பெட்ரோல் செட்டுக்கு போகிறல. இப்போ கிட்டடியில் வந்து இந்த திக்கோடையில் ஏன்னா தொங்கலில் வந்து ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. அது இப்போ கிட்டடியில் வந்தது. முதல்ல நான் வந்து அப்போ எனக்கு எத்தனை வயசு யோசிச்சு பாருங்க. அப்போ 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு எனக்குள்ளே 12 13 வயசு கதையை சொல்கிறேன். ஒரு 11 வயசுலேருந்து அந்த கதையை சொல்கிறேன். அந்த டைமில் டிராக்டர் எடுத்து வந்து டிராக்டர் அதில் நிப்பாட்டிட்டு டீசல் அடித்து ஊற்றிட்டு அப்புறம் கல்குவாரிக்குள்ளே போயிட்டு கல் உடைச்சி என்ன ஏற்றி நீ வீட்டுக்கு கொண்டு கல்லெல்லாம் பறித்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். இந்த கடையை பார்க்கக்குள்ளேனாக்கா அந்த ஒரு ஞாபகம் தான் வருது டக்குன்னு. ஏன்னா இப்போவும் பழசை மறக்கக்கூடாது. இப்போ நம்ம காரில் போகிறோம்ன்றதுக்காக வேண்டி நான் முதல் மெஷினோட இது ஏன்னா கல் ஏற்றினது கல் உடைச்சது வயல் செஞ்சது எல்லாம் வந்து மறந்து போயிடுவான். ஏன்னா ஒன்றும் மறக்காது. அதான் எங்களோட ஆரம்பம். இப்போ இதுவும் நிரந்தரம் இல்லை தான் தம்பி. இப்போ காரு இல்லாமல் விற்று போட்டு இந்த இது கடையும் இல்லாமல் விற்று போட்டு நடு ரோட்டில் நின்றாலே நாங்கள் வெள்ளாமை செஞ்சு மெஷினோடைய விளைச்சி கொள்வேன். என்ன உண்மையானே என்ன தொழில் தெரியும் மக்களே. அதனால நான் டிரைவிங் வேலை எஞ்சால் பிழைச்சிக்கணும். இல்லாட்டி இன்னொரு கம்பெனிக்கு கார் ஓடி போய் நான் பிழைச்சிக்கொள்வேன். டிரைவிங் வேலை தெரியும். ஓகே மக்கள், என்னட்டால் இப்போ மழை பெய்ய தான் போகுது இருட்டிக்கு. இப்போ தாளமுக்கம் சரியோ. அப்போ நாங்கள் அநேகமாக கார் கழுவக்கூடிய வேலை நடக்காது. ஒரு 1 hour போயிட்டு பார்ப்பேன். ஏன்டா கார் கழுவக்கூடிய அந்த இதுவும் பூட்டி கிடக்கு. இப்போ வரக்குள்ள பார்த்து வந்து நான் அப்போ அந்த அலுவலையும் முடிச்சுட்டு சரியோ இந்த அளவில் பசலையை ஒன்று இறக்கி போட்டு ஒரு 1 hour பார்த்து போட்டுருனே மழை பெய்யாட்டி காரை வந்து கழுவுவோம். மழை பெஞ்சா கழுவாம விடுவோம். சரியா?